வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் புறநகர் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஆவடியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 3:45 ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:15 வரையும் கண்டினியூவாக ட்ரெயின் இருக்குது. காலையில் 10 மணி வரையும் உங்களுக்கு ஒரு 10லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு ட்ரெயினும் சென்ட்ரலுக்கு போகும். நீங்கள் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் கண்டினியூவாக இருக்குது. 1 மணி நேரத்தில் நம்ம ஆவடியிலேருந்து சென்னைக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஆவடி டு சென்னை சென்ட்ரல் தான் ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ட்ரெயினில் நம்மளுக்கு லோக்கல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் டிக்கெட்டு. ரோடு வழியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா பஸ்ஸில் போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஏன்னா இருக்கிற டிராஃபிக்கில் நீங்கள் ட்ரெயினில் போகிற மாரி இருந்தால் உங்களுக்கு வந்து குறைஞ்சது 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆவடி டு சென்னை சென்ட்ரல் வந்து போய் அடையலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பதிய போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் போகிற புறநகர் ட்ரெயின் வந்து இப்போ ஆவடியிலிருந்து புறப்பட்டுடுச்சு. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அன்னனூர். நம்ம ஆவடியிலிருந்து தினந்தோறுமே சென்னை சென்ட்ரலுக்கு காலையில் 3:45 ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 11:15 வரையும் கண்டினியூஸாக ட்ரெயின் இருக்குது. இதில் பீக் ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறமா 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. நம்ம ஆவடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு ஏரியா. ஏன்னா நம்ம இந்திய இராணுவத்துக்கு தேவையான டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் ஆவடியில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் சர்வீஸ் தான், அவங்க வேலைக்கு போகிறதாகட்டும் ட்ரெயின் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ட்ரெயினில் போகும்பொழுது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட், ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நீங்கள் போய் சென்னை சென்ட்ரலில் போய் ரீச் பண்ணலாம். காலையில் ரொம்ப அருமையாக இருக்கும், ட்ராவலும் அருமையாக இருக்கும். இப்போ பஸ்ஸில் போகிற மாரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் குறையாமல் பிடிக்கும்.
நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி போகிறோம் ட்ரெயினில், லோக்கல் ட்ரெயினில். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணனூர் வந்திருக்கு. நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கிட்டத்தட்ட 13 ரயில் நிலையம் இருக்குது. இந்த 13 ரயில் நிலையத்திலுமே இந்த புறநகர் ரயில் நிலையம் வந்து நின்று தான் போகும். இப்போ நம்ம அண்ணனூர் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமலாய் வாயில் வந்து ரைட் சைடில் வரும் பிளாட்ஃபார்ம். நம்ம இப்போ வந்திருக்க ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். மக்களே, நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 86 ட்ரெயின் கிட்ட இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 3:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் நைட்டு 11:10 வரையும் உங்களுக்கு ட்ரெயின் கண்டினியூஸாக இருக்குது. பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு கண்டினியூவாக ட்ரெயின் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆஃப் அன் மேலே கொஞ்சம் டைமிங் இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு வண்டி இருக்கும். மறுபடியும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கக்கூடிய புறநகர் ரயில் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 85லேருந்து 86 ரயில்கள் வந்து இந்த வடித்தளத்தில் வந்து சென்னை நோக்கி இயக்குறாங்க நம்ம தெற்கு ரயில்வே. அம்பத்தூருக்கு அடுத்த ஸ்டேஷன் பட்ரவாக்கம். நம்ம பட்ரவாக்கத்துக்கு வந்துட்டோம். மக்களே, ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டு தான். 10 ரூபா தான். நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் புறநகர் ரயிலில் போக முடியும். ஆவடிக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு சென்ட்ரல் போய் ரீச் ஆகிற மாரி இருக்கும். இப்போ ட்ரெயினில் நம்ம லோக்கல் ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து சென்னை சென்ட்ரல் போய் அடையலாம். நீங்கள் வெளியூர் ட்ரெயினை பிடிக்கிறதுனா கூட நீங்கள் ஆவடியிலேருந்து இந்த போல் லோக்கல் ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப குயிக்காகவும் முடியும். டென்ஷன் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாகவும் போகலாம் மக்களே.
மக்களே, நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு மொத்தம் 13 நிறுத்தங்கள் இருக்குது. நம்ம ஆவடி, அண்ணனூர், திருமலாய்வாயில், அம்பத்தூர், அதே போல் பார்த்தீங்கன்னா பட்டறைவாக்கம், கொரட்டூர், வில்லிவாக்கம், பெரம்பூர் லோகோவர்ஸ், பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ், பெரம்பூர் வேசர்பாடி ஜீவா, அதுக்கப்புறமா பேசன் பீச், கடைசியாக வந்து சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷனுக்கு போய் இந்த வண்டி வந்து கடைசியாக ரீச் ஆகும். மொத்தம் 13 நிறுத்தங்கள் இருக்குது ஆவடியிலிருந்து. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 85லேருந்து 86 ரயில்கள் இருக்குது இந்த வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு. நீங்கள் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சுலபமாக போயிட்டு சென்னை சென்ட்ரலில் போய் அடைய முடியும்.
நல்லா இருக்கா? போறியா? என்ன சின்ன சொல்றேன்
மக்களே, நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷனுக்கு நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட சென்னை சென்ட்ரலுக்குள்ளே நம்ம வண்டி வந்துட்டு இருக்கு. வெறும் 10 ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த 23 கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து கடந்து வருது. ஒரு நாளைக்கு ஆவடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சபர்மன் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 85லேருந்து 86 ட்ரெயின் சர்வீஸ் இந்த வழித்தடத்தில் இருக்குது. நீங்கள் ஆவடியிலிருந்து பேருந்து வழியாக பல பேர் சென்ட்ரலுக்கு போவீங்க. இப்படி போகும்பொழுதும் சரியான நேரத்தில் போய் நம்ம சென்ட்ரலில் போய் அடைய முடியாது. வெளியூருக்கு போகிற பயணிகளுக்கும் இந்த புறநகர் ரயில் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு ரயிலாக இந்த ரயில் வந்து இருக்குது. நம்ம ஆவடியில் வந்து டிஃபென்ஸ் ஏரியா இருக்கிறதால பலதரப்பு மக்கள் வந்து ஆவடியில் இருக்காங்க. இங்கிருந்து இவங்க வெளியூருக்கு போகிற மாரி இருக்காங்க. இப்போ சென்ட்ரலுக்கு போயிட்டு சென்ட்ரல்லேருந்து வெளியூருக்கு போகிற மாரி இருக்காங்கன்னா இது போல் லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன்.